என்னோட 10 நாள் விபாசனா எக்ஸ்பீரியன்ஸோட கம்ப்ளீட் வீடியோ. ஸோ நீங்கள் நான் 10 நாள் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கிறத கம்ப்ளீட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுறீங்க பார்க்குறீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ என்னோடய ப்ரொஃபைலை. யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதனால் என்னென்னா நிறையா பேருக்கு இது ரீச் ஆகும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு காமிக்கும். அதனால் அவங்களும் பயனிட்டதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதுக்காண்டி தான் சொல்கிறேன். தேங்க்யூ. இந்த ப்ரோக்ராமுக்கு ரிஜிஸ்டர் பண்ண ஜஸ்ட்டு நீங்கள் தம்ம மதுரான்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி விபாசனா ட்ரைனிங் போட்டிங்கன்னா போதும். அதில் போயிட்டீங்கன்னா மேபி 2 months முன்னாடியே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்லாட்டு. அதில் போயிட்டு சும்மா பேசிக் டீட்டெயில்ஸ் ரெஃபரன்ஸ் வேணுன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுன்னு கொடுக்கலாம். மேபி நீங்கள் என் நேமை கூட கொடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணாங்க கொடுத்துட்டு ஃபில் பண்ணிங்கன்னா எந்த ஒரு சார்ஜுமே கிடையாது. ஒரு ஃபார்ம் வரும், அவ்வளோதான். உங்களுக்கு உங்களுக்கு இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். சரிங்களா? ஒரு மேபி 2-3 daysலேயே வந்துடும். கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஓகே. சரிங்களா? போகிற அன்றைக்கி அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். அவ்வளோதான். பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போகணும். முடிஞ்சு. வேறு எந்த ஒர்க்குமே கிடையாது. இதுதான் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். இந்த விபாசனா ப்ரோக்ராமுக்கு போகிறதுக்கு ₹1 கூட உங்களுக்கு கிடையாது. சரிங்களா? பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போகிற காசு மட்டும்தான். சரிங்களா? அதுக்கு நீங்கள் போகிறதுக்கு நாள் அவங்க மென்ஷன் பண்ணிக்கிற டேட், எனக்கு மென்ஷன் பண்ணியிருந்த டேட்டு 19ஆம் தேதி. ஸோ அன்னைக்கு மதியானம் 2 மணிக்கெலாம் நான் போய் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அங்கே உள்ளே போயிருக்கணும். ஸோ நான் 2 மணிக்கெலாம் அங்கே போயிட்டேன். ஸோ திண்டுக்கல்லேருந்து இறங்குனீங்கன்னா செட்டியவட்டி பிரிவுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாப்பில் இறங்குனதும் ஒரு 10 kilometers ஜர்னி நினைக்கிறேன். செட்டியவட்டி பிரிவு. அங்கே இறங்கினோன்னே ஆட்டோவில் 150 rupees கொடுத்தீங்கன்னா உங்களை அந்த தம்ம மதுராவுக்கு எடுத்துகிட்டு போய் விட்டுருவாங்க. ஸோ இதுதான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அங்கே போகிறதுக்கான டீட்டெயில்ஸ். சரிங்களா? ஸோ இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட அந்த ஃபார்மை வாங்கிட்டு உங்களுக்கு ரூம் நம்பர் கொடுத்துருவாங்க. ஸோ எனக்கு அந்த ஃபார்மை வாங்கிட்டு சிக்னேச்சர் பண்ணிட்டு ரூம் நம்பர் கொடுத்துருவாங்க. கொடுக்குறதுக்கு முன்னாடி அவங்க கேட்பாங்க இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் நீங்கள் டிசிப்ளின் ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா? எஸ் ஃபாலோ பண்ணிடுறேன்னு சொல்லிட்டோம்னா உடனே ரூம் நம்பர் கொடுத்துருவாங்க. எனக்கு கொடுத்த ரூம் நம்பர் 4. இது என்னோடய ஃபேவரேட் நம்பர். ஏன்னா என்னோடய மேரேஜ் டேட் செப்டம்பர் 4 ஃபேவரேட் நம்பர். ஓகே, சந்தோஷம். ஸோ யூனிவர்ஸ் ஏதோ சொல்ல வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கனெக்ட் ஆச்சு 4. ஸோ ரூம் நம்பர் 4 போனோடனே அவங்க சொல்லிட்டாங்க ஒரு 1 hourல நீங்கள் என்ன லஞ்சை எடுத்துக்கலாம். லஞ்சு முடிஞ்சோடனே நீங்கள் உங்கள் வேல்யூபிள்ஸ் எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னாங்க. ஸோ நான் என்னென்னா என் ரூம் நம்பருக்கு போயிட்டு நான் லஞ்சு சாப்பிட வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா போயிட்டு என்னோடய வேல்யூபிள்ஸ்லாம் சப்மிட் பண்ணிவிட்டு போயிருந்தேன். உடனே என்ன பண்ணாங்கன்னா 4 மணிக்கு இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னாங்க. ஸோ சாயங்காலம் 4 மணிக்கு ஜஸ்ட்டு 5 மணி சரி இன்ட்ரோடக்ஷன் ஒரு 10 to 15 minutes அந்த வீடியோ என்னென்ன நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சீலங்கள், பொய் பேசக்கூடாது, எந்த பொருளையும் திருடக்கூடாது, தகாத உறவுகள் அந்த இது இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இன்டாக்சிகேஷன் போதைப் பொருள் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் கம்ப்ளீட் நோபல் சைலன்ஸ். ஸோ எப்போதுமே ரொம்ப அமைதி, அவ்வளோதான். வாய் திறந்து யார்ட்டையும் பேசக்கூடாது, கண்ணால் கூட யாரையும் பார்க்கக்கூடாது. இதுதான் இது. ஸோ இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன் முடித்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இது பண்ணுவாங்க. உங்களுக்கு தியான மண்டலத்தில் உங்களுக்கான சீட் அலோகேஷன் சொல்லுவாங்க. ஸோ எனக்கு சீட் அலோகேஷன் 39. இட்ஸ் ஆல்சோ மை ஃபேவரேட். 3 என்னோடய ஒய்ஃபோட பர்த்டே டிசம்பர் 3, 9 என்னோடய சன்ஸோட பர்த்டே, 39 எனக்கு கிடைச்ச சீட். எனக்கு அந்த சீட் நம்பரை பார்த்தோன்னே அவ்வளோ பெரிய சந்தோஷம். சம்திங் ஐ ஆம் கோயிங் டு மேக் இட் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த 10 நாளில். ஸோ அது மாதிரி சீட் நம்பர் கொடுத்துட்டாங்க. அடுத்த 10 நாள் நீங்கள் இந்த சீட்டில் தான் உட்காந்து நீங்கள் மெடிடேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போதைக்கு சும்மா கொஞ்சம் நேரம் மெடிடேட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா தூங்க போயிடலாம். கரெக்டாக 9:30 ஸ்லீப்பிங் டைம். 9 மணிக்கெலாம் முடிஞ்சிடும். 9:30 நீங்கள் தூங்க போயிடலாம். போனோடனே ரூமில் உங்களுக்கு டைம் டேபிள் ஒட்டியிருக்கும். டைம் டேபிளில் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் பயப்படுற மாதிரி இருக்கும். ஸோ பட் நீங்கள் அந்த ப்ராசஸ் த்ரூ பண்ணல அந்த டைம் டேபிள் ஒரு விஷயமே தெரியாது. காலையில் 4 மணிக்கு எழுந்திரிக்கணும். 4:20 கிளம்பிடணும், ரெடி ஆகிடணும். 4:20 மெடிடேஷன் போயிடணும். மெடிடேஷன் போயிட்டு 4 to என்னென்னா 6:30 வரைக்கும் மெடிடேஷன். 6:30 மணிக்கு பிரேக் முடிஞ்சதும் ஒரு ½ hour ரெஸ்ட்டு. மறுபடியும் 7 மணி வரைக்கும்
7:50 வரைக்கும் வச்சுட்டு மறுபடியும் 8 மணிக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம், மெடிடேஷனுக்கு போயிடணும். ஸோ முதல் நாள் மெடிடேஷனுக்கு நம்ம போனோன்னே ஜஸ்ட்டு வேற ஒன்றும் இல்லை, அந்த ஃபஸ்ட்டு டே ஃபுல்லாமே வந்து நம்மளோட ப்ரீத்திங்கை கவனிக்கிறது மட்டும்தான். ஸோ வந்து நான் சிம்பிளாக உட்காந்துட்டு நார்மல் மெடிடேஷன் பண்ண மாதிரி என்னோடய மூச்சு காற்றை மட்டும் கவனிச்சிட்டே இருந்தேன். ஃபஸ்ட்டு 3 days இது மட்டும்தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எல்லாருக்குமே இதுதான், இதை வந்து ஆனாபானா மெடிடேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து நம்மளோட மூச்சு காற்றை மட்டுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது. நம்ம வந்து நார்மல் ப்ரீத்திங் இருக்கையில் நம்மளோட மூச்சு காற்று எப்படி போகுது வருதுங்கிறத ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்குது. இது மோஸ்ட்லி வந்து நம்மளோட ஃபோக்கஸை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி, நம்மளோட என்னென்னா நம்மளோட நம்ம மனசை வந்து அலைபாய விடாமல் இது பண்ணுறதுக்காண்டி. பட் அந்த டைமில் வந்து நம்மளோட மைண்டை ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும், வேறு எங்கெங்கேயோ போகும். பட் அப்போலாம் நம்ம இழுத்து வந்து நம்ம அந்த ப்ரீத்திங்கை வந்து சென்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம். 3 நாள் சேம் ப்ராசஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ வந்து நம்ம பேசாமல் இருக்கிறதுனால அந்த சைலண்டில் வந்து ரொம்ப வந்து அமைதியாக ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ ஒரு சில பேர் வந்து ரொம்ப நேரம் மெடிடேட் பண்ணுறதுனால கால் வலிக்கிற மாதிரி இந்த மாதிரி ஃபீல் ஆகலாம். இந்த 3 நாளுக்கு அப்புறம் 4வது நாள் விபாசனா ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த ஆனாபான மெடிடேஷன் வந்து நம்ம மூச்சு காற்றை ஃபோக்கஸ் பண்ணுறோம். அப்புறம் இந்த இடத்துல நம்மளோட அப்சர்வேஷன் எப்படி வந்து சென்சேஷன் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறதும் தான் நம்ம இது பண்ணியிருப்போம். ஸோ இது கண்ணை மூடிட்டு இதை மட்டுமே ஒரு 3 நாள் பண்ணியிருப்போம். 4வது நாள் எனக்கு வந்து பயங்கரமான பிரேக் த்ரூ நடந்த நாள் தான் 4வது நாள். ஸோ இந்த ஃபோக்கஸ் வந்து இங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் தலையிலேருந்து நம்ம கம்ப்ளீட் பாடியும் சென்சேஷன் கவனிங்கன்னு சொல்லையில் எனக்கு அவ்வளோ பெரிய இது கிடைச்சி. உடம்புல வந்து எனக்கு எல்லாமே நொறுங்கி போகிற மாதிரி பெயின், அவ்வளோ பெரிய பெயின் வந்துடுச்சு. என்னால் கண்ணை க்ளோஸ் பண்ணியிருக்க முடியல, டக்குன்னு ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணோடனே கம்ப்ளீட்டாக எல்லா பெயினும் போயிடுச்சு. என்னடா இது, கண்ணை மூடி இருக்கிறது நம்மளால் தாங்க முடியாமல் பெயின் இருக்குது, கண்ணை திறந்தோடனே எல்லாம் போயிடுச்சு. ஏன்னா நம்மளோட ஃபோக்கஸ் எல்லாம் செதஞ்சிருச்சு கண்ணை ஓப்பன் பண்ணணும். அதனால் அந்த வலியே தெரியலை. ஸோ அப்போனா இவ்வளோ பெரிய பெயின் நம்ம பாடியில் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஸோ இது எனக்கு பயங்கரமான இதாக இருந்துச்சு. எனக்கு ஒவ்வொரு நாளும் வந்து எண்ட் ஆஃப் த டே 1 மணி நேரம் வந்து பேருரை, அந்த குருஜி வந்து நம்மளுக்கு இது சொல்லுவாங்க, பேருரை. ஸோ எதுக்காண்டி பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு பேருரை. ஸோ எப்படி வந்து புத்தர் வந்து இது பண்ணார் அப்படிங்கிறதுக்கான அந்த பேருரை நடந்துருக்கும். ஸோ 4வது நாள் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த 3 நாளுமே சொல்லிட்டு இருந்தாங்க, இது மாதிரி புத்தர் வந்து வேறு எந்த இதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் ஒன்லி மூச்சு காற்றை மட்டுமே வச்சு நம்மளோட மனசை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு நம்மளோட ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒர்க் பண்ணேன். பட் அந்த 4வது நாள் வந்து எனக்கு அவ்வளோ பெரிய விஷயம் நடந்துச்சு. உடனே அன்னைக்கு அந்த பேருரை நடக்கையில் நான் ஜஸ்ட் என்ன பண்ணேன்னா, நான் கேட்டுட்ருக்கையில் அப்போதைக்கு தான் தெரிய வருது நம்மளோட பாடி எப்படி இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 5 எலமெண்ட், நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5 எலமெண்ட்டால தான் இந்த கம்ப்ளீட் பாடியாக இருக்குது. இந்த 5 எலமெண்ட்டில் வந்து 70% வாட்டர், மிச்சம் 30% தான் மிச்சம். அதில் வந்து ஆகாயத்துக்கு நம்மளுக்கு வந்து அவ்வளோவா இது கிடையாது, மிச்சம் 4 எலமெண்ட்டு தான். ஸோ நம்ம பாடி என்ன ஆகுதுன்னா, பேஸ்ட் ஆன் சென்சேஷன்ஸ், நம்ம உடம்புல என்னென்ன சென்சேஷன் இருக்கோ அந்த சென்சேஷனுக்கு வந்து நம்ம மைண்டு வந்து ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் நம்ம திங்க் பண்ணி போயிட்டே இருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு புரிய வந்துச்சு. இந்த புரிதல் வந்து தியரட்டிக்கலாக புரியுறது வந்து ஈஸியாக இருக்கும். பட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் அந்த 4வது நாள் புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த மெடிடேட் பண்ணுற விதமே வேறு மாதிரி தெரிஞ்சிச்சு. அப்போ தான் வந்து எங்கேயெல்லாம் வந்து அந்த பயங்கரமான பெயின் எதெல்லாம் இருக்கோ இதெல்லாம் டெம்பரவரி தான். ஸோ வந்து நம்ம பாடியில் ஏற்படுற எல்லா சென்சேஷனுமே டெம்பரவரி தான். இதை வந்து நம்ம அவ்வளோ டீப்பாக எடுத்துகிட்டு இருக்க போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு இதே வந்துச்சு. பட் இதை வந்து நம்ம கான்சியஸ் மைண்டுக்கு சொல்லிடலாம், பட் நம்ம சப்கான்சியஸ் மைண்டுக்கு இதை சொல்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இட்ஸ் டேக்ஸ் டைம். ஸோ ஏன்னா வந்து இது ஸ்பிரிச்சுவல் பாத்தில் ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறோம், அவ்வளோதான். ஸோ இது வந்து புத்தா வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஒரு முக்தி நிலையை அடைஞ்சிருக்காரு. ஸோ அந்த 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 டீச்சிங்கை வந்து எல்லாத்துக்குமே அவரோட 35 வயசுலேருந்து 85 வயசு சாகிற வரைக்குமே வந்து இந்த மெடிடேஷன் தான் சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த எல்லாருக்கும் இது கிடைக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் ஒன்று. ஸோ 5th டே நார்மலாக போகுது. இதுக்கப்புறம் வந்து
என்னால் புரியுது. ஸோ இந்த சென்சேஷனால தான் நம்மளுக்கு தாட் கனெக்ட் ஆகி இது மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து டெம்பரவரி தான் சொல்லிட்டு நம்ம கான்ஷியஸாக வந்து ரியாக்ட் பண்ண இருந்தோம்னா எல்லா அந்த இதுவுமே போக ஆரம்பிச்சிருது. ஸோ பாடியில் இருக்க அந்த மனசில் இருக்க அழுக்குகள் எல்லாமே போக ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் வந்து என்ன ஒரு அழுக்காக இருக்கலாம், நீங்கள் வந்து இது வந்து ஏதோ ஒரு பணத்தை சம்பந்தமாக இருக்கலாம், இல்லை வந்து காமமாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், வேறு என்ன பாடியோட என்ன 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 ஒரு அழுக்காக இருக்கலாம், உடம்புல நிறையா விதமான அழுக்க எல்லாத்தையுமே வந்து எல்லாமே டெம்பரரி தான் சென்சேஷன் சொல்லிட்டு நம்ம ஜஸ்ட் வி வில் ரிமூவ் இட் ஒன் பை ஒன். இந்த 5 நாள் சைலன்ஸுக்கு அப்புறம் நம்ம உடம்போட சென்சேஷனை கவனிக்கிறது, எந்த மாதிரி சென்சேஷனுக்கு நம்ம பாடி நம்ம மைண்ட் இப்படி ரியாக்ட் ஆச்சுங்கிறது சொல்லி இதெல்லாம் டெம்பரரின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டுக்கு சொல்லி நம்ம ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த ப்ராசஸ் போயிட்டே இருந்துச்சு. எனக்கு 5th டே நார்மல் ஆகிடுச்சு. 6th டேலலாம் மார்னிங் 4 மணிக்கெலாம் நான் கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டேன் மெடிடேஷனுக்கு. ஏன்னா வந்து எனக்கு ப்ராசஸ் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. 6th டேலாம் நான் 4 மணிக்கெலாம் காலையில் 4 மணிக்கெலாம் குளிச்சு கிளம்பிட்டு போயிட்டு முதலாகவே போயிட்டு உட்காந்து மெடிடேட் பண்ணுவேன்ட்டு. ஸோ இந்த ப்ராசஸ் போயிட்டே இருக்குது. ஸோ எனக்கு கான்ஷியஸாக வந்து நான் எப்போலாம் எனக்கு பாடியில் வந்து இந்த பெயின் இருக்கோ இதெல்லாம் வந்து நெகட்டிவ் சென்சேஷன்ஸ் இது எல்லாம் வந்து போயிடும் அப்படிங்கிறதோட கான்ஷியஸாக வந்து இது ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். பட் 6வது நாள் வந்து சம்திங் கோயிங்கிறான். இந்த மெடிடேஷன் பண்ணிட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் போனோடனே என்னோடய சென்சேஷன் வந்து மாறிடுது, மைண்டு வந்து வேறு மாதிரி ரியாக்ட் ஆகிடுது, நான் வந்து குழம்பிடுறேன். ஸோ இது 6th டே 7th டே இது மாதிரி போயிட்டுருக்கு. பட் 8th டே அப்போ தான் அங்கே அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லையில் அந்த பேருரை சொல்லையில் கேட்குறேன், சமநிலை, எந்த ஒரு விஷயத்துலையும் விருப்பு வெறுப்பு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களோட பாடியோட சென்சேஷனை நீங்கள் ஸ்கிப் பண்ண முடியும், உங்கள் மைண்டை அதை ரியாக்ட் பண்ண விட முடியாது. இதை தான் அவங்க எல்லா புனித நூல்களையும் சொல்லியிருக்காது. இந்த இதுதான் வந்து எனக்கு மைண்ட் ப்ளோயிங் எக்ஸ்பீரியன்ஸ் மூமெண்ட்னு சொல்லலாம். ஸோ அந்த மொமெண்ட் அந்த இது கிடச்சோடனே எல்லா ரிலீஜியஸ் புத்தகங்கள்லையும் இதுதான் சொல்லிடுவாங்க, எதுலேயும் விருப்பு வெறுப்பு இருக்கக்கூடாது, சமநிலை உள்ள சமநிலை வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது வரைக்கும் வந்து நான் வந்து சந்தோஷமான விஷயங்கள் அந்த சென்சேஷன் வரையில் மட்டும் நான் விரும்பி ஏற்றுட்டு இருந்திருக்கேன். எப்போயெல்லாம் வந்து நெகட்டிவ் வருதோ அப்போயெல்லாம் வந்து நான் வந்து இதை ரிஜெக்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன், இது வந்து போயிடும் சொல்லிட்டு. பட் இந்த பாசிட்டிவ்னையும் ஒரு சில விஷயங்கள் நெகட்டிவ் வரையில் அப்போ என்னால் அடாப்ட் பண்ண முடியல. இந்த கன்ஃபியூஷனால் என்னோடய பாடி வந்து சப்கான்ஷியஸ் மைண்டு குழம்பி போய் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ இதை வந்து 9வது நாள் எல்லாத்துக்கும் வாஷ் அவுட் பண்ணுற மாதிரி நான் எனக்கு ஒரு சமநிலை கிடச்சிருச்சு. என்னோடய உள்மனசுக்கும் நான் சொல்கிற அளவுக்கு ரெடி ஆகிட்டேன். ஸோ என்னோடய சென்சேஷன் பாடியில் கம்ப்ளீட்டாக வந்து ஒவ்வொரு பார்ட்ஸ்லையும் என்னால் கவனிக்க முடியுது எப்படி இதாகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சில சமயங்கள்லாம் நான் உட்காந்துருக்கையில் என்னோடய பாடியில் ஒரு சில பார்ட்ஸ் எங்கே இருக்குன்னே தெரியாத அளவுக்கு அந்த சட்டில் சென்சேஷனுக்கு போயிடுச்சு. நான் வந்து பாடியை பென் பண்ணி, ஏன்னா வந்து அதில் வந்து அடிக்டான மெடிடேஷன் சொல்லியில் ஒரு 3 மணி நேரம் 1 hour 3 hours வந்து எப்போதுமே நகராமல் கையை வந்து அதே பொசிஷன்லேயும் கண்ணை மூடி இருக்கணும், அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துருக்கணும். ஸோ இந்த பொசிஷன்லேயே இருக்கணும். ஸோ அந்த மெடிடேஷன் பண்ணியில் வந்து நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி உட்காந்துருந்தேன். பட் இந்த ஃபேக்ட் தெரிஞ்சதுக்கப்புறம் 9வது நாள் கம்ப்ளீட் நான் வந்து உள்ளுக்குள்ளே டான்ஸ் ஆடிட்டு உட்காந்துருக்க மாதிரி அந்த மெடிடேஷன் இருக்கேன். ஏன்னா வந்து இப்போ வந்து எனக்கு நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவாக இருந்தாலும் சமநிலையோடு நான் பார்க்கணும்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ என்னோடய தாட் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அது பாசிட்டிவாக இருக்கலாம் நெகட்டிவாக இருக்கலாம், இதெல்லாம் டெம்பரவரி தான் அப்படிங்கிறத என்னோட ஃப்ரீக்வெண்ட்டாக என்னோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நான் சென்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கம்ப்ளீட்டாக ப்ராசஸ் 9th டே ஈவினிங்லாம் வந்து ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸு தான். அவ்வளோ பெரிய அமைதி. ஸோ எல்லாம் வந்து என்னோட பழைய வயசில் சின்ன வயசில் இருந்த அந்த நெகட்டிவிட்டி எல்லாமே வரலாம் வந்து கான்ஷியஸாக இதெல்லாம் டெம்பரரின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணி க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ மைண்டில் ஸோ அப்போதைக்கு சொல்கிறாங்க இன்னும் இருக்க போகிறது கொஞ்சம் இன்றைக்கு ஒரு இரவு தான், நாளைக்கு காலையில் உங்களோட மௌனம் கலையும், 10வது நாள் காலையில் மௌனம் கலையும்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து சரி என்னதும் நம்ம உடம்புல இன்னும் பழைய சின்ன வயசில் எதுவும் நெகட்டிவ் இது நடந்து அது இன்னும் தங்கிட்டு இருக்காங்கிறத கான்ஷியஸாக தூங்கையில் கூட நான் உடம்போட சென்சேஷனை கவனித்து நான் ரிமூவ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ பட் அந்த 10வது நாள் காலையில் அந்த மெடிடேஷன் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து எனக்கு ஒரு சேஞ்சஸ் தெரிஞ்சு.
எப்போதுமே வந்து நான் வந்து ட்ரெஸ்ஸு ரொம்ப நீட்டாக போட்டிருந்தேன்னா ஒரு கான்ஃபிடென்ட் ஃபீல் பண்ணுவேன். ட்ரெஸ் அவ்வளோ போடலன்னா ஒரு கான்ஃபிடென்ட் ஃபீல் பண்ண மாட்டேன். பட் அன்னைக்கு முதல் தடவையாக நான் வந்து பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணியிருக்கேன். என் ட்ரெஸ்ஸை ஒயிட் ஷர்ட்டு ஒயிட் வேஷ்டி கட்டிட்டு அப்புறம் இதை விட்டு வெளியே வரேன். எனக்கு முதல் தடவையாக இன்னும் இந்த ட்ரெஸ்ஸு அன்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா வந்து நம்ம இங்கே வந்திருக்கோம், இது எப்படி நம்மளை வந்து நம்ம இதை எப்படி விரும்பக்கூடாது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதையும் நார்மல் ட்ரெஸ்ஸையும் நம்ம சமநிலையோ எடுத்துக்கணும்ல, சமநிலையை எடுத்துக்கல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்டை கன்ஃபியூஸ் ஆகவே இருந்துச்சு. பட் இருந்தாலும் நான் இதை வந்து சமநிலை தானே நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மெடிடேட் பண்ணுவேங்க. பட் அந்த மார்னிங் அந்த 4 to 6:30 என்னால் அவ்வளோ இதாக மெடிடேட் பண்ண முடியல. பட் ஸ்டில் ஐ எம் சிட்டிங் அண்ட் மெடிடேட்டிங். ஸோ அன்னைக்கு சாப்பிட்டு வந்ததும் முதல் வேலையாக வந்து வேஷ்டியை இது பண்ணிவிட்டு நைட் பேண்ட்டை போட்டு நான் மறுபடியும் மெடிடேஷனுக்கு அடுத்த ஃபர்தர் போயிட்டேன். இதுதான் எல்லா விஷயங்களையும் சமநிலையோடு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு இதுவே எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. எந்த ஒரு ட்ரெஸ் கோடுமே கிடையாது. உங்கள் பாடியெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி நீங்கள் கைலி கட்டிக்கலாம், வேஷ்டி கட்டிக்கலாம், எந்த ட்ரெஸ்ஸுமே போட்டுக்கலாம். பெண்களுக்கு தனியாக வந்து அவங்களுக்கு ரூம்ஸு, ஃபுட் கோர்ட்டு எல்லாமே தனியாக, பசங்களுக்கு தனியாக, மெடிடேஷன் காலில் மட்டும் ஒரு டிவைடர் வச்சுட்டு ஒரு இது மட்டும் வச்சுட்டு அங்கிட்டு லேடிஸ் இங்கிட்டு ஜென்ஸு, இது மாதிரி தான் கம்ப்ளீட் ப்ரோக்ராம் இருக்கும். ஸோ இதுதான் என்னோடய 10 நாள் எக்ஸ்பீரியன்ஸ். உங்கள் மனசில் இருக்க எல்லா அழுக்குகளையும் வேர்லேருந்து வெட்டி வீசுறதுக்கான ஒரு ப்ரோக்ராம். ஸோ எவ்வளவு கோடி செலவழித்தாலும் இது மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நம்ம எந்த ஒரு ப்ரோக்ராமும் எடுக்க முடியாது. ப்ராக்டிக்கலாக 10 நாள் அனுபவித்தது இது வந்து எல்லாத்துக்குமே கிடைக்கணும். அதனால தான் நான் ஷேர் பண்ணுறேன். இதை வந்து அந்த குரு அந்த டீச் பண்ணுற குருவோடதுன்னு ஒருத்தருக்கு இது வேணும்னு கிடைச்சாலும் அந்த ஒருத்தருக்கும் இது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் டீச் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த விஷயம் எனக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதை அனுபவத்தை வந்து எடுத்துகிட்டு அவங்க வந்து இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணால் அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நம்பணும். இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சோடனே 10வது நாள் 9 to 10 மணி மெத்தா போகணும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மௌனம் கலைகிறதுக்காண்டி ஸோ இது எல்லா உயிர்களுக்கும் வந்து என்னோட புண்ணியமும் என்னோட அமைதியும் இதாகட்டும், எல்லா செல்வங்கள் எல்லாம் பகிர்ந்த வைக்கப்பட்டோம்னு சொல்லிட்டு அந்த மெத்தாவை முடிச்சுட்டு ஓப்பன் பண்ணோடனே நிறையா பேர் சொன்னாங்க, நீ வந்து ரொம்ப டெடிகேட்டிவாக பண்ணப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு பக்கத்தில் உட்காந்துருந்தவரே வந்து யார் உட்காந்துருந்தான்னு சொல்லிட்டு அவர் சொன்னதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு. ஸோ அந்தளவுக்கு ப்ராசஸில் நான் இன்வால்வ்மெண்ட் ஆகிட்டேன். பட் எல்லாமே சமநிலை தான். ஸோ அவர் சொன்ன விஷயமா இருக்கட்டும் மிச்சம்னா. ஸோ இதுதான் எனக்குள்ளே நடந்த விஷயங்கள் இந்த 10 நாள்லேயும் உங்களுக்குள்ளேயும் நடக்கும். ஏன்னா வந்து இதில் வந்து எந்த ஒரு கலப்படமே இல்லை, பியூர் ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகம்னு சொல்லிட்டு நிறைய இப்போ கார்பரேட்டில் நிறையா விஷயங்களில் மிக்ஸ் பண்ணி அதை கெடுத்து வச்சுருக்காங்க. பட் புத்தாட்ட வந்து எப்படி ஷேர் பண்ணப்படுச்சோ அதே மாதிரி பியூரஸ்ட் ஃபார்மில் ஷேர் பண்ணப்படுது. எந்த ஒரு மந்திரங்கள் சொல்கிறதும் கிடையாது, எந்த ஒரு வழிபாடும் கிடையாது. பியூரஸ்ட் ஃபார்ம் ஒன்லி உங்களோட மூச்சு காற்றை மட்டுமே வச்சு உங்களோட அழுக்குகளை, மனசில் இருக்க அழுக்குகளை வேரோட வெட்டி எறிகிற ஒரு ப்ராசஸ். முடித்தோடனே உங்களுக்குள்ள அப்படி ஒரு அமைதி இருக்கும், அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும், அப்படி ஒரு உள்ள சமநிலை இருக்கும். இதை வந்து நீங்கள் இல்லை உங்களோட ஃபேமிலிக்கே நீங்கள் பகிர்ந்து அளிக்க முடியும். ஏன்னா வந்து உங்களோட வேர்ல்டு தான் அவங்க ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா வந்து எல்லாமே டெம்பரவரின்னு தெரியாமல் நிறையா விஷயங்களை உங்களுக்குள்ள போட்டு அடைச்சி வச்சு உங்களை கஷ்டப்படுத்துக்கிறவங்க இல்லாமல் அவங்களையும் கஷ்டப்படுத்திட்டு இருப்பீங்க. பட் இதுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்தையும் ஓப்பன் அப் ஆவீங்க. எல்லாத்தையும் வந்து இதுக்கப்புறம் நாட்கள் சந்தோஷமாக இருக்கும். உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன மாதிரி பிரச்சனையிலையோ அழுக்குலையோ மாட்டிகிட்டு இருந்தாலும் லெட்ஸ் பிளான் திஸ் ப்ரோக்ராம். 10 நாள் எதை வேணாலும் விட்டு தள்ளுங்க. ஏன்னா வந்து நான் என் லைஃப்பில் நான் ஓடிட்டு இருந்தேன். எங்கே ஓடிட்டுன்னே தெரியாமல் ஓடிட்டு இருந்தேன். பெரிய பெரிய கோல்ஸ் எல்லாம் வச்சுட்டு கண்மூடித்தனமாக ஓட்டிகிட்டு இருந்தேன். ஒரு பைத்தியக்காரன மாதிரி ஓடிட்டு இருந்தேன்னு தான் சொல்ல முடியும். பட் இந்த விபாசனாவுக்கு அப்புறம் எனக்கு கம்ப்ளீட் கிளாரிட்டி கிடைச்சிச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி எனக்கு பெரிய சக்ஸஸ் கிடச்சிருந்தாலும் அதை நான் ஹேண்டில் பண்ணியிருக்க மைண்ட் செட் வந்திருக்குமோ என்னமோ தெரியல. பட் இப்போ வந்து எவ்வளோ பெரிய ஃபெயிலியர் இருந்தாலும் எவ்வளோ பெரிய சக்ஸஸ் இருந்தாலும் சமநிலையோடு ஹேண்டில் பண்ணுற அந்த மைண்ட் செட் எனக்கு வந்திருக்கு.
இந்த மைண்ட் செட் எல்லாருக்கும் வரணும். இந்த அமைதி எல்லாருக்கும் கிடைக்கணும். இந்த பூமியில் இருக்க எல்லா உயிர்களுக்கும், அதுவும் மனிதனாக பிறந்ததே வந்து ஒரு ப்ளஸ்டு தான். பட் இந்த ஒரு டூல், இந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கிற மூலமா நீங்கள் வந்து ஒரு அமைதியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அதோடு இல்லாமல் நீங்கள் முக்தி நிலையை அடைகிறதுக்கான முதல் அடியை எடுத்து வைக்க முடியும். யாரெல்லாம் விபாசனா ட்ரை பண்ணுறாங்களோ அவங்க வந்து 7 ஜென்மத்தில் கண்டிப்பாக முக்தி நிலையை அடைவாங்கன்னு சொல்கிறது உண்மை. இதுதான் புத்தாவும் சொல்லிட்டு இருக்காரு. இது வந்து எல்லாத்துக்குமே கிடைக்கணும். ஸோ அதில் அந்த பேருடைய சொல்லையில் ஒரு வாட்டி சொன்னாங்க, ஒருத்தன் வந்து 999 கொலைகளை பண்ணிட்டான். அவன் வந்து 1000 கொலைகள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தவங்களும் கொண்டு வந்தேன் அவங்களோட விரலை கட் பண்ணி எனக்கு கழுத்தில் மாலையாக போட்டுட்டு இருந்திருக்கான். 999 பேரை கொண்டுட்டான், விரல் எழுதினான். 1000வது ஆளை கொள்றதுக்கு முன்னாடி சுற்றிட்டே தெரிஞ்சிருக்காங்க, ஆளே கிடைக்கல. அப்போதைக்கு புத்தாவை பார்த்துருக்கான். புத்தா அவனுக்கு வந்து விபாசனாவை கற்றுக் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் அவன் யாரையுமே கொல்லலை. அதுக்கப்புறம் இந்த விபாசனா கற்றுக்க முடிச்சுட்டு வெளியே வரையில் இவனை வந்து அவங்க சொந்தக்காரங்களாம் வந்து கல்லை விட்டு எல்லாம் அடிச்சிருக்காங்க. அப்படி அவங்கெல்லாம் பாவம்னு சொல்லிட்டு இவன் பயந்தான். 999 கொலைகள் பண்ண அந்த மனிதருக்குமே விபாசனா கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு. அவருமே அந்த ஆளுக்கையிலேருந்து வெளியே வந்திருக்காரு. நிறையா விஷயங்கள் இது வந்து ஜாதி மதத்தை கடந்து இதை கற்றுக் கொடுக்குறாங்க. அவர் நிறைய இடத்துல வந்து ரிக்வேதத்தில் இந்த விஷயங்கள் இருக்குது. எல்லா ரிலீஜியஸ் புக்கு, குரானாக இருக்கட்டும், பைபிளாக இருக்கட்டும், பகவத்கீதையாக இருக்கட்டும், எல்லா நூல்களுமே சொல்கிறது தான் இந்த டிசிப்ளினை கடைபிடிங்கன்னு தான் சொல்கிறது. அதே மாதிரி சமநிலை, எல்லா பேருமே இந்த சமநிலையை வந்து கடைபிடிச்சிருக்காங்க. கடவுளாக இருக்கட்டும், சாரி. ஸோ அது மாதிரி நீங்களும் வந்து மாறலாம். என்னோடய லைஃப்பில் வந்து நிறையா விஷயங்கள் மாறி இருக்கு பாரு இந்த ப்ரோக்ராமுக்கு அப்புறம். நிறையா விஷயங்கள் ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகாமல் எல்லாத்தையும் வந்து சமநிலையாக பார்க்குறதுக்கான மைண்ட் செட் வரும். ஈஸியாக வந்து நீங்கள் உங்கள் லைஃப்பை லீட் பண்ணலாம், சந்தோஷமாக லீட் பண்ணலாம். பெரிய ஆசைகளை எடுத்துகிட்டு போகிறத விட சமநிலையோட சந்தோஷமாக வாழணும்னா லெட்ஸ் சைன் த ப்ரோக்ராம். இதுதான் எல்லாத்துட்டையும் வந்து நான் வேண்டி கேட்டுக்கிறேன். இந்த விஷயம் எல்லாத்துக்கும் கிடைக்கணும். தேங்க்யூ ஸோ மச். இந்த எண்டு வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா, ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஷேர் இட் வித் ஃப்ரெண்ட்ஸ். யாரோ ஒருத்தவங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டங்களில் இருக்கவங்களுக்கு வெளியே வர்றதுக்கு இது ஒரு மருந்து அமையலாம். இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. தேங்க்யூ ஸோ மச். இதுதான் என்னோட குருதட்சணைன்னு நினைக்கிறேன், நான் கற்றுக்கிட்ட குருவுக்கு. ஸோ இதனால் வந்து இன்னொருத்தவங்களுக்கு கிடைக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச். எல்லா உயிர்களுக்கும் இந்த அமைதி பகிர்ந்தளிக்கப்படட்டும், மகிழ்ச்சி உண்டாகட்டும், மங்களம் உண்டாகட்டும். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் ஈவினிங்.